OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பேனல் பேசுகிறேன். இந்த வாரம் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களை பற்றி உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. அவருடைய தொடக்க கால வாழ்க்கை என்னென்னா, ராமநாதன் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து வேலை செஞ்சார். அவர் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு அவருக்கு உதவி இயக்குனராக இல்லை, பர்சனலாகவே இருந்தார். அந்த கார் துடைக்கிறது, டிரைவர் வேலை செய்கிறது, மெக்கானிக் வேலை செய்கிறது, அவங்க ஆஃபீஸை பார்த்துக்கிறது, ஆஃபீஸ் பாயாகவும் இப்படி பல வேலைகள் செஞ்சு ராமநாதன் கூடவே இருந்தார். அப்படியே இருக்கும்போது சில நேரங்களில் அவருக்கு கூட போகும்போது இவரை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ஷூட்டிங் போயிருக்காரு. ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது அப்படியே அவர்கிட்ட, சார் நாங்கள் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துறேன் சார், உதவி இயக்குனர் ஆகணும், எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்றார். அப்படியா, சரி சேர்ந்து கொடுத்து அவரை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறாரு. ராமநாதனோட உதவியாளராக சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து நிறைய படங்கள் அவர் டைரக்ஷன்லாம் பண்ணார். அம்மன் கோயில் வாசலில், கோபுர தீபம், சீரியொரு காலை, விவசாய மகன், சோலை புஷ்பங்கள், அலுவயார் பற்றி இப்படி பல படங்களை அவர் டைரக்ஷன் பண்ணார். அவர் நம்ம ஊர் நல்ல ஊருன்ற படம் மூலியமாக தான் ஹீரோவாக நடிக்கிறார். வி அழகப்பன் தான் டைரக்ஷன் பண்ணார். தேவி ஃபிலிம்ஸ் கம்பெனி தான் அந்த படத்தை, தேவி ஃபிலிம்ஸ் தான் தேவி பகவதி அந்த குரூப் தான், பகவதி ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. அந்த படத்தை வி அழகப்பன் தான் இயக்குனார். நம்ம ஊர் நல்ல ஊர். அவர் கூட ரேகா தான் ஜோடியாக நடித்தாங்க. 4 பசங்களோடு இவர் இருக்க மாதிரி அந்த கதை. அதுதான் முதல் படம் அவர் ஹீரோவாக நடித்தது. ஆக்சுவலாக அவர் ஒரு முரசொலி ஆஃபீஸு பின்னாடி அவர் குடியிருந்தார். அப்போது அவர் சோலை புஷ்பங்கள் படம், அவர் டைரக்ஷன் பண்ண படங்களோட செய்தியெல்லாம் கொடுக்க போனோம். அப்போது நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கு பிஆர்ஓ கிட்ட அசிஸ்டண்ட் உதவியாளராக நான் பணியாற்றி கொண்டு வந்த காலகட்டம். அப்போ அவருடைய படங்கள் செய்தியெல்லாம் கொண்டு போய் ராமநாதனுக்கு அவர் தான் தொடர்ந்து 100 படத்துக்கு மேலே கிளாமர் அவர்கிட்ட பிஆர்ஓ பணியாற்றினார். நானும் அவர் கிளாமர் கூட இருந்தே ஒரு 25-30 படத்துக்கு மேலே அவர் ராமநாதன் இயக்கின படங்களுக்கெல்லாம் கூடவே நான் உதவியாளராக பணியாற்றிருக்கேன். டைட்டில்லே என் பேர்லாம் போடுவாங்க. அப்போது ராமராஜன் அவர்கிட்ட உதவியாளர் தனியாக அவர் டைரக்ஷன் பண்ண தொடங்கும் போது பல படங்கள் பண்ணார். அதுதான் அந்த அலுவயார் பற்றி, சோலை புஷ்பங்கள் பற்றி, இப்போ நான் சொன்ன படங்கள்லாம், கோபுர தீபம், சிறியொரு காலை, விவசாய மகன், இப்படி பல படங்கள். அந்த படங்களோட செய்திகள் வரும்போது அதை கொடுக்கறதுக்கான ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் கொடுக்க போகும்போது இதெல்லாம் நான் அவர் பண்ண படங்களோட பட்டியல் சொல்கிறேன். ஆனால் நான் அவர் நடிக்க தொடங்குறதுக்கு முன்னே இருக்கிற செய்தி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, போய் அந்த பேப்பர்லாம் வாங்கி பார்த்தாரு. ரொம்ப நன்றிண்ணே, அண்ணன் தான் சொல்லுவார். ரொம்ப நன்றிண்ணே அப்படின்றார். அப்புறம் நான் சொல்கிறேன், தலைவர் உங்களை பார்த்தா ஹீரோவை நடிக்கலாமே, ஆள் சூப்பராக தானே இருக்கீங்க, நீங்கள் ஹீரோவை நடிக்கலாமே அண்ணா. ஏன்னா நீங்கள் வேறு இருக்கிற வேலையும் கெடுக்க பார்க்குறீங்க, ஏதோ அப்படி இப்படி தத்தி தாவி ஒரு இதுக்கு ஒரு டைரக்ஷன் அது இதுங்க ஒரு லேஸாக ஒரு மூமெண்ட் பண்ணின்னு இருக்கேன். இந்த நேரத்தில் ஹீரோன்னு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு இன்னும் பறக்கிறதுக்கு ஆசைப்படுற கதையாக நான் மாட்டிக்கூடாதுன்னு. அது வேணாண்ணே, இதுவே நல்லபடியாக வந்தால் போதும், எனக்கு டைரக்ஷன் தானே இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்லாம் சொன்னார். இல்லை, நீங்கள் ஹீரோ ஆகலாம், நல்லா தான் இருக்கீங்க, நல்ல ப்ரொடியூசர் கிடச்சா கண்டிப்பாக யாராவது கேட்டாங்கன்னா ஒத்துக்குங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி அவரை முரசொலி ஆஃபீஸ் பின்னாடி தான் அவர் தங்கியிருந்தார். அப்போ நான் போய் பார்த்து பேசினேன். அப்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா திடீர்னு நம்ம ஊர் நல்ல ஊர் அந்த படத்தோட ஹீரோ இவருன்னு செய்தி வருது. அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து அவர் கிடுன்னு ரெடியாக வர்றாரு. ரெடியாகி நம்ம ஊர் நாயகன், பாட்டு, எங்கள் ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், புது பாட்டு, பெரிய ஹிட்டு எல்லா படமும், பாட்டுக்கு நான் அடிமை, இப்படி எல்லா படமும் ஹிட்டான படம் தான், சூப்பர் ஹிட்டு, சாதாரண ஹிட்டு இல்லை. எல்லா படமும் இளையராஜா தான் இசை. ஒவ்வொரு படமும் அவர் பாடல்கள் ஹிட் பண்ணி அந்த பாட்டு ஹிட்டானதால் படமும் ஹிட்டாகி ராமராஜனுக்கு பெரிய லைஃப் பெரிய ஹீரோவாக பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டார். எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவக்காரன், இப்படி வரிசையாக இதுதான் கரகாட்டக்காரன்லாம் பல படங்கள் எல்லாமே 100 days மேலே, 200 நாள், 300 நாள், 400 நாள் அப்படி ஒரு விழா கொண்டாடும். கிராமத்து ஜனங்க அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு அப்படி கூட்டமாக பெண்கள் கூட்டம், அவ்வளோ கூட்டம் அவருடைய படங்களை பார்த்தாங்க. அந்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டாச்சு. கரகாட்டக்காரில் ஒரு பாட்டு ஒன்று வரும், கனகாவும் அவரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடல் காட்சியில்
கனகா பார்த்திங்கன்னா அதிமுக பாவாடை கட்டிகிட்ருக்கோம். இவருக்கு வேஷ்டியும் அதே மாதிரி அதிமுகலேயே இருக்கும். சட்டெல்லாம் அதிமுக கலர்லேயே இருக்கும், கருப்பு சிவப்பு வெள்ளையில் இருக்கும். அதெல்லாம் அந்த காட்சியில் அவங்க ரசிகர்கள் அப்படி கைத்தட்டி கொண்டாடினாங்க. அதுலேருந்து தான் அவர் அதிமுக ஆளாகவும் எம்ஜிஆரோட பாணி, அவர் நடித்ததெல்லாம் எம்ஜிஆரோடைய பாணி. குடிக்காமல் இருக்குது, சிகரெட் பிடிக்காமல் இருக்குது, பெண்களுக்கு நல்ல வழி சொல்கிறது, நல்ல கருத்தை சொல்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமை சொல்கிறது, இப்படி படங்கள் தான் அவர் நடித்தார். நிறைய பாடல்கள் அப்படி தான் இடம்பெற்றது, வசனங்களும் அப்படி தான் இருந்தது. அவருக்கு எம்ஜிஆருக்கு எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி ராமராஜ காலத்தில் அவருக்கு கதை வசனம் எழுதினவங்க, படம் இயக்க வந்தவங்க அத்தனை பேருமே அது மாதிரி படங்களாக அவரை வச்சு எடுத்தாங்க. ஒவ்வொரு படமும் அவருடைய பாணியிலே இருக்கும். இவர் எம்ஜிஆரோட பக்தர், அவர் ரசிகர் மன்றத்துலேயும் இருந்தவர் அவர். அதனால் அவருடைய பாணியிலேயே எம்ஜிஆர் பாணியை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பல படங்கள் நடித்தார். இவருடைய கல்யாணத்தை எம்ஜிஆர் தான் வந்து நடத்தி வச்சார். இவர் கல்யாணம் தான் நளினி லவ் பண்ணி அவர் உதவி இயக்குனரை நளினியோட படங்களை சிவப்பு கிளி பல படங்களில் இவர் வந்து உதவி இயக்குனர் பணியாற்றுகிற காலகட்டத்தில் அவங்களோட காதலாகி 2 பேருமே லவ் பண்ணி 2 வீட்லேயும் எதிர்ப்பு வந்து, ஆனால் அதெல்லாம் மீறி நளினி துணிச்சலாக பண்ணால் இவரை தான் பண்ணுவேன்னு துணிச்சலாக எதிர்த்து நின்று இவரை கல்யாணம் பண்ணிச்சு. நளினியோடு இவர் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தார். பசங்கள்லாம் பிறந்தது, ஹாப்பியாக குடும்பம் நடத்தினாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையிலேயே இன்ன வரைக்கும் அவங்க பேட்டியெல்லாம் பார்த்தா இன்றைக்கி பிரிஞ்சு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நளினியோட பேட்டி ஃபுல்லாக பார்த்தா எனக்கு அவரோட வாழ்ந்த காலம் தான் பொற்காலம், எனக்கு அவர் கூட இருக்கணும், அவரோட வாழணுன்றது தான் எனக்கு எப்பவுமே ஆசை. சந்தர்ப்ப சூழ்நிலை விதி யாரை விட்டுது, அதனால தான் நான் பிரிஞ்சு நளினி பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ராமராஜனும் அதான் சொல்கிறார். அவங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல, என் கூட வாழும்போது அவ்வளோ அன்பாக தான் இருந்தாங்க, நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிகிற மாதிரி விதி எங்களை பிரிச்சிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க வந்ததுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா நடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. நடிக்காமல் இவர் என்ன சொல்கிறாரெல்லாம் கேட்டுக்கிட்டு குடும்பத்திலே இருந்து அந்த ஃபேமிலியை நல்லபடியாக காப்பாற்றி நான் ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு வரதுக்கு அரும்பாடுபட்டாங்க. யார் நளினி. அதிமுக கட்சியில் அவர் சேர்ந்து ஜெயலலிதாவோட சப்போர்ட்டோடு அந்த அம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு அவரை போக சொல்லும். எம்பி ஆனார். எம்பியாக நிற்க வச்சாங்க. திருச்செந்தூர் தொகுதியில் எக்கச்சக்கமான ஓட்டில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். நல்ல ஓஹோன்னு அவர் லைஃப்லாம் நல்லா சிறப்பாக தான் வந்து நல்லா நடிச்சுட்டு இருந்தால் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு அரசியல் மீட்டிங்காக அவர் போயிட்டு பேசிட்டு வரும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகி மாட்டிக்கிட்டார். அதில் தான் உடனடியாக தகவல் சொல்லப்பட்டு அந்த அம்மா அந்த ஏரியாவில் திருச்செந்தூர் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட சொல்லி அவர் இம்மிடியட்டாக அவரை சேர்க்கணும், அவருக்கு என்ன செலவோ அது இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவர் காப்பாற்றி அனுப்புங்க, அவரை விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த அம்மா எல்லாருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு போலீஸ் இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர் இருந்து அந்த எம்எல்ஏ இருந்து எல்லாருக்குமே இவங்க சொல்லி அவ்வளோ ஜாக்கிரதையாக பத்திரமா எல்லாமே பண்ணி அவரை காப்பாற்றி அனுப்பிச்சாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா இவர் திரும்பி உயிரோடு வந்திருக்க மாட்டார். நன்றியாக அவர் நினைக்கிறார். அவர் சமீபத்தில் சாமானியன்னு ஒரு படம் கமலாவில் பெரிய அளவுக்கு அந்த விழா, அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது. பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த குக்கிராமத்துலேருந்தோ வேன் வச்சுக்கிட்டு பஸ்ஸு வச்சுக்கிட்டு குழந்தை குட்டியோட பெண்களோட அவங்க பொண்டாட்டிங்களோட வந்து கமலா தேட்டரில் இறங்கி இடமே இல்லை, ரோடெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. அப்படி ஒரு கூட்டம். இதை வந்து நம்ம பார்த்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் அவருடைய விழான்னா அவருடைய நிகழ்ச்சினா அந்த கூட்டம் வரும். அந்த கூட்டம் எம்ஜிஆரோட நிகழ்ச்சிக்கும் அவ்வளோ கூட்டம் வரும். அப்படி ஒரு கூட்டம் வந்துடுச்சு. அவங்க ரசிகர்கள் உள்ளே வந்து அப்படி கொண்டாடுறாங்க, தெய்வமேன்றாங்க, அது என்னென்னமோ அவர் பேரை சொல்லி பாராட்டுறாங்க, அப்படி இது பண்ணுறாங்க. அவர் மேலே அவ்வளோ இன்ன வரைக்கும் அவர் இப்போ சமீபத்தில் அவர் நடிக்கிறது நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னும் அவங்க ரசிகர் அவரை விட்டு பிரியாமல் அவர் மேலே அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் இன்றைக்கும் அவங்க இருந்துகிட்ருக்காங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ராமராஜனை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த நடிகரும் பார்த்தும் பயந்ததே கிடையாது. கமலஹாசன் அவர் கூட ஈக்குவலாக போட்டியாளர் கமலஹாசன் தான் அவர் எடுத்துக்கிட்டார். அவர் கூட வந்து அபூர்வங்கள் அறிமுகமான காலத்துலேருந்து தொடர்ந்து சின்ன சின்ன வேஷம் அவர் கூட நடித்து அப்புறம் அவர் ஈக்குவல் கேரக்டர் நடித்து அதுக்கப்புறம் அவரை பற்றிலாம் அவர் கொஞ்சம் கூட பயப்படலை. நமக்கு ஈக்குவல் நடிகவன் தான், நமக்கு போட்டியானவன் தான், இவரால் தான் நம்ம வந்து நமக்கு ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா நான் பாதிப்புன்னு வந்தால் இவரால் தான் வரும் அவர் யோசனை பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் மேலே அவருக்கு எந்த அச்சமும் பயமும் வரல. ஆனால் அவர் பயந்தது ராமராஜன்கிட்ட தான் பயந்தார் சூப்பர் ஸ்டார். ஒரு படப்பிடிப்புக்காக வெளியூரில் ஒரு ஷூட்டிங் இருக்குது, நம்ம ஊரில் தான் கிராமத்து கதை அவர் நடித்தார். நான் நினைக்கிற கிராம கதையை அவர் நடிக்க ஆரம்பித்த காலகட்டம். அப்போது ஒரு கிராமத்தில் கொண்டு போய் குக்கிராமம் அங்கே வச்சு ஷூட்டிங் நடத்துகிறாங்க. அப்போ அவருக்கு
தங்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால ஒரு குடிசை வீடு தான். அந்த குடிசை வீட்டு உள்ளே கொண்டு போய் அவருக்கு சேர் போட்டு உள்ளே உட்கார வச்சு ரஜினிகாந்த் உட்கார வச்சு பாதுகாப்பாக அவர் உட்கார வச்சுட்டாங்க. அவர் உள்ளே போய் உட்காந்துட்டார். வேறு ஆளுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, வேறு நடிகரை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் உள்ளே உட்காந்தவர் பார்க்குறாரு, அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. சின்ன வீடு தான், ஓலை வீடு, பனை ஓலை வீடு. இது மாடெல்லாம் கட்டி அதில் விளக்கெல்லாம் காமாட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த லெஃப்ட்டில் பார்த்தா சாமி படம்லாம் மாட்டியிருக்கு. லெஃப்ட்டில் பார்த்தா ஒரு காலண்டர் தொங்குது. அந்த காலண்டர் என்னென்னு பார்த்தா ராமராஜன் நடித்த படங்களோட ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு தூக்காரு பிடிச்சி. என்னையா ஒரு குக்கிராமம் இந்த சந்தில் இந்த கிராமத்தில் இந்த மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான், இவ்வளோ செல்வாக்கா இந்த ஆளுக்கு. அவருடைய படங்கள் வந்து ரஜினி படம் வந்தாலும் கமல் படம் வந்தாலும் எந்த படம் யார் படம் வந்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு ஜெயிக்கும். ஜெயிக்குதுன்னா 1 வாரம் 2 வாரம் இல்லை, 200 நாள் 300 நாள் 400 நாள் இப்படி ஓடி பெரிய இட்டை கொடுத்த ஒரு நடிகர் ராமராஜன். அவரை வந்து இன்றைக்கும் தொடர்ந்து அவரை கேட்குறாங்க நடிக்கிறதுக்கு, அவரை வச்சு படம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஆனால் என்னவா கேட்குறாங்கன்னா, நீ வந்து ஹீரோவுக்கு அண்ணன் நடிக்கணும், ஹீரோவுக்கு அப்பாவை நடிக்கணும், ஹீரோவுக்கு மாமாவை நடிக்கணும் அப்படின்னு. இல்லை நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன், அது யாராக இருந்தாலும் சரி, யார் கூட நடிக்க மாட்டேன். நான் ஹீரோவை நடிப்பேன், என் கூட யார் வேணால் நடிக்க சொல்லுங்கள், நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் மறுத்த படங்களே ஒரு 20-30 படங்கள் இருக்கும், எந்த படத்துலையும் நடிக்க முடியாது சொல்லி ஒதுங்கிட்டார் அவர். இப்போ கடைசியில் தான் அந்த சாமானியன் ஒரு படத்தை மதியழகன்ற ஒருத்தர் அவரை வச்சு பண்ணிட்டுருக்காரு. அந்த படம் நல்லபடியாக வளர்ந்து வருது, கதையை நல்லா இருக்குன்றாங்க, அந்த படம் நல்லா போகுன்றாங்க. அதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் ஏற்கனவே கிருஷ்ணன் தேட்டர் ஓப்பனிங் அன்றைக்கே அதுக்கான விழாலாம் நடந்தது. அதே மாதிரி இப்போ கமலா தேட்டர்லேயும் நடந்தது. அப்படி ஒரு கூட்டம் மிக சிறப்பாக அந்த நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியை. அந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. அது ஒருவேளை அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தால் பெரிய ஃபியூச்சரை கொடுக்கக்கூடிய படமாக அவருக்கு இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் நான் ஹீரோவை தான் நடிப்பேன், வேறு சின்ன கேரக்டரு இந்த மாதிரி குணசித்திர கேரக்டர்லாம் நான் நடிக்க மாட்டேன். மறுத்ததால் பல படங்கள் இல்லைன்னா இன்றைக்கி அவர் நிறைய படம் இன்றைக்கும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பார். அப்படி ராமராஜன் ஒரு பெரிய ஹீரோவாக, பெரிய நடிகருங்கள்லாம் மிரட்டின ஒரு ஹீரோவாக, அவங்களாம் பயந்த ஒரு ஹீரோவாக, எல்லா அடித்தட்டு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக, புரட்சி தலைவருக்கு மிகவும் பிடிச்ச ஒரு நடிகராக, ஒரு பெரிய அளவுக்கு ஒவ்வொன்று வளர்ந்து வந்த ஒரு நடிகர். இன்றைக்கி சாமானியனில் மறுபடியும் ஒரு சாமானியனாக கால் எடுத்து வச்சுருக்காரு. அந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று ராமராஜன் மறுபடியும் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி வளம் வரணும், பெரிய அளவுக்கு அவர் ஜெயிக்கணும் என்பதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.